ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். பிக் பாஸ் லைவ்ல அமித் அண்ட் விக்ரம் இவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதை பத்தினாக்கா சாண்ட்ரா விஷயத்தை பத்தி தான் இவங்க ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அமித் சொல்றாப்புல, நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன், என் லைஃப்ல அந்த ஒரு வாரம் வேஸ்ட் பண்ணிட்டேன், அதுவும் அவங்களுக்கு போய் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாப்புல. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னை நாமினேட் பண்றாங்க, சாண்ட்ரா என்னை நாமினேட் பண்றாங்க, நான் கூப்பிடல, அவரா உக்காந்தாரு, நான் என்ன பண்ணட்டும், இப்போ அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை நாமினேட் பண்றாங்க, என்னை ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட புலம்புறாப்புல. என்ன புலம்பி என்ன பிரயோஜனம்? அந்த வாரம் நான் வேற யாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இல்லை கேம் வேற மாதிரி ஆடிந்தானா கூட நான் இந்த வீட்டில் இருந்துருப்பேன். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ஆகிட்டேன். என்னுடைய மன வருத்தமே அதுதான். எனக்கு அந்த வாரம் ஃபுல்லாக நான் சாண்ட்ரா கூட இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறாங்க, என்னை நாமினேட் பண்ணுறாங்க. நாமினேட் பண்ணுறது கூட பரவாயில்ல, அவங்களுடைய விஷயம் அது. இருந்தாலும் என்ன காரணம் சொல்கிறாங்கனாக்கா, என் கூட நான் அமித்தை கூப்பிடல, அவராக தான் உட்காந்தாரு, அவராக தான் என் கூட பேசிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பி தள்ளுறாப்புல. அவரும் விக்ரமும் என்ன பண்ணுவார், ஏமாந்தவன் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அமித், ரெண்டாவது விக்ரம். ஏமாந்தவரே சொல்றாரு, அமித் ஏமாந்தவர், ஃபர்ஸ்ட் ஏமாந்தவர் அவரே விக்ரம் கிட்ட சொல்றாப்புல, நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி அமித் சொல்றாப்புல. இருந்தாலும் விக்ரம் என்ன சொல்றாருன்னா, பரவாயில்ல சார், நான் ஏமாந்தவனா கூட பரவாயில்ல, ஆனா நான் தப்பு பண்ணல, நான் அந்த இடத்துல கரெக்டாக தானே இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவருடைய வாதம், விக்ரமனுடைய வாதம். விக்ரம் என்ன சொல்றாருனாக்கா, எனக்கு டைட்டில் வேணாம், நான் முடிவு பண்ணிட்டேன். அது டைட்டில் வேணும்னு முடிவு பண்ணியிருந்தா தானே சார் நான் இவங்களோடலாம் பழகலாமா வானாவா அந்த மாதிரிலாம் நான் யோசனை பண்ணுறதுக்கு. இவங்க நெகட்டிவிட்டின்னு எல்லாரும் சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க அழுகுறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்களேன்றதுக்கோசம் கூட இருந்தேன். எனக்கு டைட்டில் வின் பண்ணணும்னு ஆசை இல்லை, அதனால் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்ற கான்செப்டில் தான் நான் இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்கிறாப்புல. ஸோ எனிவே, ரெண்டு மாங்காமடியன் ரெண்டு ஏமாந்தவங்க பேசிட்டு இருக்காங்க. இதில் என்னத்தை சொல்கிறது, இந்த பிக் பாஸ் வீட்டில் எல்லாரையும் மாங்காமடியன் ஆக்கிட்டு போயிட்டாங்க. அந்த சாண்ட்ரா யாரையுமே விட்டு வைக்கல. இப்போ உள்ள வந்தவங்க கூட அவங்கள பற்றி பேசுறதுக்கு பயப்படுறாங்க.